முக்கிய செய்திகள் இன்று ஜனவரி 6 2026. 1. கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றினால் நேட்டோ கூட்டணி முடிவுக்கு வரும் என்று டென்மார்க் பிரதமர் எச்சரித்துள்ளார். கிரீன்லாந்தின் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை டென்மார்க் ஒரு கூட்டணி கொள்கை மீறலாக கருதுகிறது. இது அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களை குறிக்கிறது. 2. G20 மாடல் அடிப்படையில் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த உள்ளது. G20 பாணியிலான ஒத்துழைப்பை செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இந்தியா பின்பற்றும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது ஒரு உலகளாவிய தொழில்நுட்ப மையமாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும். 3. இந்தியா முழுவதும் குளிர் அலை, மழை மற்றும் அடர்ந்த மூடுபனிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளது. போக்குவரத்து, விவசாயம் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் குறிப்பிடத்தக்க வானிலை இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 4. இந்தியாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிறுவனம் ஜனவரி மாதம் ரஷ்ய கச்சா எண்ணெய் எதையும் பெறாமல் போகலாம். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்வதால் இந்த மாதம் கப்பல் ஏற்றுமதிகள் சாத்தியமில்லை என்று ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது எரிசக்தி விலை நிர்ணயம் மற்றும் புவிசார் அரசியலை பாதிக்கும். 5. இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி வளர்ச்சி காண உள்ளது. பட்டு மதிப்புச் சங்கிலி 2030 க்குள் இருமடங்காக உயரக்கூடும். வளர்ந்து வரும் ஏற்றுமதி துறைகள் கிராமப்புற வருமானத்தையும் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்களிப்பையும் வலுப்படுத்தக்கூடும். 6. மேக் இன் இந்தியா SME உச்சி மாநாடு விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது. ஜனவரி 9. இது பிராந்திய வணிக வளர்ச்சி மற்றும் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சுற்றுச்சூழல் அமைப்பின் மேம்பாட்டின் மீதான கவனத்தை வலுப்படுத்துகிறது. 7. அமெரிக்காவின் உற்பத்தி PMI குறியீடு சரிந்துள்ளது. பொருளாதாரம் மந்தமடையும் போக்கை காட்டுகிறது. பலவீனமான PMI குறியீடு உலகளாவிய தேவை மற்றும் வர்த்தகத்தில் உள்ள சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. 8. இந்தியா குளிர்ந்த ஜனவரி மாதத்தை எதிர்கொள்கிறது. இது குளிர்கால பயிர்களுக்கு சாதகமாக உள்ளது. குளிர்காலம் கோதுமை மற்றும் கடுகு பயிர்களின் விளைச்சலை மேம்படுத்தக்கூடும். இது விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கமாகும். 9. இந்தியாவின் ஆஸ்கர் போட்டிக்கு அனுப்பப்பட்ட ஹோம்பவுண்ட் திரைப்படம் முதல் 15 படங்களின் பட்டியலில் இடம்பிடித்துள்ளது. ஒரு உலகளாவிய விருது விழாவில் இந்திய சினிமாவுக்கு இது ஒரு பெரிய சாதனையாகும். 10. இந்தியாவில் தொழில்நுட்ப அறிமுகங்கள் மற்றும் ஸ்மார்ட்போன் சந்தையில் பரபரப்பு. ரெட்மி மற்றும் ரியல்மி நிறுவனங்களின் புதிய நடுத்தர விலை போன்கள் அறிமுகமாகின்றன. இது போட்டி நிறைந்த மொபைல் சந்தையின் வளர்ச்சியை காட்டுகிறது. 11.